talk with Ravi. இன்று எங்களோடு கிராமத்து வதனம் அமைப்பை சார்ந்த சகோதரிகள் கமலவதனா சுந்தா, விமலாதேவி விஸ்வநாதன் ஆகிய சகோதரர்கள் இங்கே கலியத்திலே இருக்கிறார்கள். உங்கள் இருவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய மாலை வணக்கம். நல்லது. நாங்கள் இப்பொழுது உங்களுடைய சிறப்பு சந்திப்புக்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம் யுகம் வானொலி கலைக்கூடத்திலே. முதலிலே உங்களை பற்றி, இப்பொழுது இது எங்களுடைய யுகம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொலைக்காட்சியிலும் எங்களுடைய யூடியூப் சேனலிலும் இது ஒளிபரப்ப இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஒவ்வொருவராக தனித்தனியாக சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். யுகம் வானொலி நேயர்களுக்கு எனது சிறிய அறிமுகத்தை நிர்வாகி அவர்கள் கேட்டிருந்தார். இந்த வகையில் எனது பெயர் கமலவதனா. இலங்கையில் 1983 ஆண்டு புலமை பரீட்சையில் தெரிவாகி கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வந்து அதே நேரத்தில் இங்கே வந்து பல இன்னல்கள் எங்களை சார்ந்திருக்கின்றன. அந்த வகையில் அதை பற்றி நாங்கள் விவரிக்க தேவையில்லை. இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்து நாம் தமிழோடு எமது மொழி அடையாளம் என்ற கட்டுக்கோப்பை நாங்கள் தவறவிடாது எமது பண்பாடு கலைகள் இவைகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இங்கு நாங்கள் பல வேலைத்திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் நான் எனது பட்டப்படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கனடாவில் முடித்திருக்கின்றேன். அத்துடன் தமிழில் பெற்ற ஆர்வத்தின் காரணமாக அறிவத்தில் நான் அதிபராக 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை இயக்கி வருகின்றேன். அத்துடன் என்னுடன் சக ஆசிரியர்களாக பலர் இணைந்துள்ளார்கள். அதுவும் பெருமைக்குரிய விடயம்தான். இந்த வகையில் இது மட்டுமல்லாமல் நான் அரசினர் பாடசாலையிலும் ஒரு உதவி ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். ஆசிரியர் தொழில் இன்று பல வளர்ச்சியையும் முயற்சியையும் தந்தது. மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பிறந்த பூமி இருந்த சேவைகளை விட மேலதிகமாக வாழ வந்த இந்த பொன்பூமியில் கனடாவில் என்னால் ஆன பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றேன் என்பதுதான் என்னுடைய சிறிய அறிமுகம். நல்லது. சகோதரி விமலாதேவி புஷ்பநாதன். வணக்கம். முதல் யுகம் வானொலி அதிபருக்கும் நிர்வாகத்தினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம். எனது பேர் விமலாதேவி விஸ்வநாதன். நான் அங்கு ஒரு ஆசிரியராக கடமையாற்றினேன். ஏறக்குறைய 9 வருஷத்துக்கு மேலாக நான் ஒரு பட்டதாரி நியமனம் தான் முதல். அதில் முஸ்லீம் பாடசாலையில் அங்கேயும் எனக்கு தமிழ் பொறுப்பு, இந்த தமிழ் மொழியை படிப்பிக்கிறதுக்காகத்தான் எங்களை எடுத்திருந்தவ. அதிலையும் நான் ஒரு தமிழ் மீது கொண்ட ஒரு அக்கறை, எங்களோட மொழி இதன்பதனாகத்தான் நான் அங்கே ஒரு 9 வருஷம் படிப்பிச்சேன்னா. அதற்கு பிறகு நான் இடம்பெயர்ந்து வேறு திருமணம் செய்து வேறு நாடுகளிலிருந்து பிறகு கனடாவுக்கு இடம்பெயர்ந்து நாங்கள். அப்போ அந்த நேரத்திலையும் நாங்கள் 1999ஆம் ஆண்டு வந்தேன்னா. அப்போ எனக்கு அந்த தமிழ் ஆசிரியர் தொழில் செய்ய வேணுமென்று ஒரு தொடர்ந்து இருக்க வேணுமென்று சொல்லி, அப்போ அந்த நேரத்தில் தான் நான் டொன்மில்ஸ் பகுதியில் இருக்க ஒரு தொண்டர் ஆசிரியராக அவர்கள் என்னை அறிஞ்சு கூப்பிட்டு லைப்ரரி நீங்களும் ஒரு தடவை அங்கே வந்திருக்கிறேன். எனக்கு ஞாபகம், நான் நினைக்கிறேன் 99ஆம் ஆண்டு உங்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ அந்த விதத்தில் நான் அங்கேயும் இதாக சொன்னாங்க. பிறகு 2003ஆம் ஆண்டு டொரண்டோ அரசினர் அரசினர் பாடசாலையிலையும் ஆசிரியராக இன்று வரை கடமையாற்றி கொண்டிருக்கிறேன், உதவி ஆசிரியராக. அதே நேரத்தில் இந்த புலம்பெயர் நாடுகளில் எங்களோட தமிழ் மொழியை தக்க வைக்க வேணும். புலம்பெயர் நாடுகளில் உண்மையாகவே எமது தமிழ் எல்லாரும் தமிழ் அழிந்துடும் என்ற ஒரு நிலைக்குள்ள இருக்கிற இடத்தில் இந்த மாணவர்கள் மூலமாக எமது இளம் தலைமுறையினர் மூலமாகத்தான் தமிழ் மொழி வளர வேண்டும் என்ற இதில் நான் ஒரு 10 வருஷமாக இப்போ கமலவதனா ஆசிரியர் எனது விட்ட நண்பி அவவோட இணைந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலாக அறிவகத்திலும் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். மற்றது எமது கிராமத்து எனக்கு அதிலே பெரிய சந்தோஷம். கிராமத்து வதனம் கமலவதன ஆசிரியரால் தான் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் அவர் தலைவர், அத்தனை உபசெயலாளராக
செயலாளராக இருந்து வருகிறேன். அது என்னென்றால் அது ஒரு கிராமத்து வதனம் மகளிர் பண்பாட்டு மையம். உண்மையாகவே அது எங்களுக்கு ஒரு 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 விடிவை, வதனம் என்ற பெயரோடு ஒரு விடிவை கொடுக்குற மகளிர், எங்களை போன்ற மகளிர்கள் அனைவருக்குமே எல்லா விதத்திலும் ஒரு முயற்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு மையம். அதோடு அந்த கிராமத்து கலைகளை அவின் நோக்கமே, அந்த பண்பாட்டு மையம் உருவாக்கப்பட்ட நோக்கமே எம்மிடம் படிக்கிற மாணவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வர வேணும். இன்றைக்கு ஒரு எழுத்தாளர்களாக அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அது அந்த மற்ற எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு வேலை. அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லது. உங்கள் இருவரையும் என்னுடைய யுகம் வானொலி யுகம் தொலைக்காட்சி கலையத்திலே சந்திப்பில் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது கமலவதனா, நீங்கள் ஒரு எழுத்தாளர் என்பதை நான் அறிவேன். எழுத்தாளர் இணையத்திலே செயலாளராக பல ஆண்டுகளாக இருக்கிறீர்கள். இப்போது நான் அங்கத்தவராக இருக்கின்றேன். இப்பொழுது நிர்வாக சபையில் நிர்வாக சபை இருக்கிறீர்கள். இப்போது இது தவிர நீங்கள் நிறைய நூல்கள் எழுதி வந்திருக்கிறீர்கள். ஆகவே இனி நாங்கள் பேசப்போவது உங்களுடைய படைப்புகள், நீங்கள் இதுவரை ஆற்றிய பணிகள் பற்றி சொல்லுங்கள். நிச்சயம் நான் சொல்லுகின்றேன். பிறந்த பூமியிலையும் கூட நிறைய படைப்புகள் செய்திருக்கின்றேன். அங்கதான் இந்த ஆரம்பம் என்று சொல்லலாம். மகளிர் அமைப்பு என்றதில் எங்களுக்கு மூத்தோர்கள் அங்கே நிறைய பேர் இருந்தவர்கள். அவர்களை நாங்கள் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு மகளிராக இயங்க வேணும் என்று எங்களுடைய அக்காமார் ஆன்டிமார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு கழகம் ஒன்றை அமைத்த நாங்கள் ஊர்ல அந்த அந்த ஒரு அந்த கழகத்துக்கு வள்ளுவர் கழகம். வள்ளுவர் கழகத்துக்கு கீழே நாங்கள் மாதர் சங்கம் என்று சொல்லி தான் அங்கே அழைக்கப்படுவது. அப்ப அதுல நாங்கள் பணிப்பாளர்களாகத்தான் இருந்தோம். உண்மையில் தலைவியாக எங்களுக்கு மூத்தோர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கால எல்லை கடந்து கொண்டு போகும் பொழுது நான் அதுக்கு உதவியாக இருந்து அவர்களை இன்னும் மேல் மிதமாக அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு வந்தேன். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய கிராமத்தில் உள்ள அயல் கிராமங்களே உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகள் என்று சொன்னா வெளியால விட மாட்டார்கள் இல்லையா? அவர்களை ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அவர்கள் எல்லாரையும் அணைத்து இன்னும் ஒரு கிராமத்துல நாங்கள் கூடைப்பந்தாட்டம் விளையாடுவோம், கால்பந்து விளையாடுவோம். இப்படி பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் அங்க மேற்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு உத்வேகம் உணர்வும் தான் இந்த நாட்டிலையும் எனக்கு அதை செய்ய வேண்டிய ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், நிச்சயம் சொல்லுவேன், நீங்கள் எது நிற்கிறீங்களோ அதுவாகவே நடக்க வேணும் என்று சொல்லி அது பிரபஞ்சத்துல எல்லாரும் சொல்லுவார்கள் இல்லையா? அந்த வகையில இங்கேயும் கூட எனக்கு கவிதை எழுதுவதென்றால் மிகவும் பெருத்த ஆற்றல், பிடித்த விடயம். சிறுவர்களுக்காக நான் 40 பாடல்களை எழுதி வைத்திருக்கின்றேன். இங்கே உள்ள பாடத்திட்டம் அரசினர் பாடசாலையில் எப்படி மாணவர்கள் இலகுவாக ஆங்கிலத்தை கற்கிறார்கள், அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எம்முடைய மொழியை எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமாக தக்க வைக்கிறது என்ற ஒரு ஐடியான்னு சொன்னா ஒரு செயல்பாட்டை நான் முன்னோக்கி அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை ஏற்றி வச்சிருக்கின்றேன். சில பாடல்கள் எங்களுடைய இந்த வதனம் சஞ்சிகையில கூட வருகின்றது, ஒவ்வொரு காலாண்டு சஞ்சிகையிலும். அப்ப அந்த பாடல்லாம் உண்மையான என்னுடைய ஆக்கம் என்று சொன்னா அதுதான் எனக்கு மிகவும் பொருத்தமான ஒரு இது. இப்பதான் நாங்கள் கதையை எழுதுறதுக்கான ஒரு அத்திவாரத்தையும் போட்டிருக்கின்றோம். இனி வரும் அடுத்த நிகழ்வில் நான் உங்களுக்கு அதை பற்றி கூற இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய பாடல்கள், கவிதைகள் எழுதுவது. சரி, நாடகமும் நடித்திருக்கின்றேன், நடனமும் ஆடுவேன். நடனம் நாடகம் எல்லாமே. அப்ப பாடல்கள் உண்மையில் என்னுடைய சகோதரர்கள் நல்லா பாடுவார்கள். சின்ன பாட்டு நான் பாடி காட்டுவேன், ஐயாண்ட பாட்டு சொல்லி காட்டுவேன். ஆனால் அவ்வளவு வராதுன்னு சொல்ல முயற்சிக்கே இல்லை, அவ்வளவுதான். உங்களுடைய அருமை சோதரர் செந்துரன் நாடகையா ஒரு மூத்த ஒரு பாடகர். அதை விட ஈழ பாடல்களை பாடுவதில் அவருக்கு நிகழ் அவர் தான். அவ்வளவு ஒரு சிறந்த என்னுடைய நல்ல கலைஞரும் என்னுடைய நல்ல நண்பரும். சரி, அடுத்த விஷயம், இந்த கிராமத்து வதனம், இந்த பேர் வதனம் என்றால் அழகு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தால். அதில் இன்னொரு குறிப்பும் சொல்லணும்னா உங்களோட பேரும் வதனா, அதையும் சேர்த்து வதனமாக்கி நீங்கள் ஒரு நல்ல ஐடியா. கிராமத்தை பற்றிய விஷயம். நீங்கள் ஏற்கனவே 4 புத்தகங்கள் எழுதியதாக சொல்லுகிறீர்கள். அந்த புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள். முதலாவதாக புத்தகம் என்று நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு இதழ் என்று சொல்லணும். அல்ல சஞ்சிகை, இதழ் என்று தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மையான முதலாவது வந்த இதழ்.
அதே மாதிரி இது 2வதான இதழ். மெதுவாக காட்டுவேன். என்ன இது எல்லாரும் பார்க்குறோம், உலகம் முழுவதும் இந்த கேமராக்குள்ளால பார்க்குது. இதான் இந்த முதல் புத்தகம். 2வது புத்தகம், அடுத்த புத்தகம் ஓடி தீவினம். இதுதான் முதலாவதாக வெளிவந்த வதனம் இதழ், வதனம் இதழ் என்பது. சரி, இது 2வது இதழ். இதுல பாருங்க எல்லாரும் குழந்தை பிள்ளைகள்லாம் இருக்கணும். இது உண்மையில் இளைய தலைமுறைக்கும் பெண்களுக்குமான மஞ்சரி. அது உங்களுக்கு பார்க்கவே தெரிகிறது. அதே மாதிரி இது வந்து அடுத்த 3வது இசு. இதுதான் 3வது இசு. இது 4வது இசு. அப்ப இதுல நீங்கள் உண்மையில் பாருங்கள் என்ன இது ஒரு விசேஷம் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படியே மட்டுமில்ல, அதுவும் உண்மை. இந்த அமைப்பில வந்து இளையோர் முதல் குழந்தைகளில் இருந்து முன்பள்ளியில் இருந்து முதியோர்கள் வரையும் இந்த வதனம் சஞ்சிகையில் தங்களுடைய ஆக்கங்களை பிரசுரித்திருக்கிறார்கள். அதான் முக்கியமான இது. ஆகவே இதை முன்னெடுப்பதற்கு பக்கத்துணையாக இருந்த பிரபல எழுத்தாளர் குருவரந்தன் ஆசிரியர்களுடைய எங்களுடைய அனுசரணையும் இருக்கின்றது. அதே நேரத்தில் என்னுடைய அமைப்பில் காப்பாளராக இருப்பவர் செந்தமிழ் பேரொளி பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் எங்களுடைய காப்பாளராக இருக்கின்றார். அதோடு இட்டோபிக்கோ முன்னாள் தலைவர் நவா கருணாரட்ன ராஜா தற்போது அவர் ரிச்மண்ட் கோயில் முகாமையாளராக இருக்கின்றார். எனவே இவர்களுடைய அனுசரணை தான் இந்த கிராமத்து வதனம் துளிர் விட்டு வளர்வதற்கு ஒரு முக்கிய பாலமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பெண்கள் எல்லோரும் இணைந்து சில விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்திருக்கின்றோம். ஆனால் இப்படியே அனுபவப்பட்ட பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் எங்களுடைய இணைந்திருப்பது தான் இந்த அதிர்ஷ்ட லாபச்சுட்டு என்று தான் சொல்லுவோம் இந்த வதனம் சந்திகைக்கும் கிராமத்து வதனம் அமைப்புக்கும். இந்த வகையில் இதில் என்னென்ன விடயங்கள் நீங்கள் எதிர்நோக்க வேணும் என்று சொன்னால், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தமிழ் என்று நாங்கள் கதைக்கின்றோம். நாங்கள் வாயால் மட்டும் கதைக்க கூடாது. பிள்ளைகளுடைய ஆழ்ந்த சிந்தனைகளை, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து படித்த எழுத்துக்களை வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தக்கூடிய அளவுக்குத்தான் பெத்துருவமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று நம்மவர்களில் பலர் நாங்கள் இளமையில் செய்த விடயங்களுக்கான ஆவணங்கள் எங்களுக்கு உடவும் இல்லை. எங்களை பிள்ளைங்களை கேட்டால் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இதே போல இன்று நாங்கள் இதை ஆவணப்படுத்தி இருக்கின்றோம் என்றால், இந்த பிள்ளைகள் வளர்ந்து தங்களுடைய எதிர்காலத்திற்கு வரும் பொழுது அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய விடயமாக அவருடைய ஆக்கங்கள், அவருடைய தேடல்கள் அங்கே இருக்கின்றன. இதுதான் முக்கியமானது. ஆகவே தமிழ் மொழி நாங்கள் கற்பித்தலுக்கு ஆசிரியர்களாகவும் படிக்கிறதுக்கு மாணவர்களாக இருந்தாலும் கூட தனிய விழலுக்கிறைத்த நீர் மாதிரி போகாமல் அந்த படிப்பை தன்னுடைய வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தி இது தமிழின் அடையாளம், இதுதான் என்னுடைய எழுத்துகள் என்று ஆணித்தரமாக சொல்ற அளவுக்கு அவர்களை நாங்கள் தேட வைத்திருக்கின்றோம். அதுதான் இந்த மஞ்சரி சொல்ற வழிவகுத்தது. இந்த மஞ்சரி அவர்களை தேட வச்சிருக்கின்றோம், அவர்களை ஆக்க வச்சிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். சரி, இப்போ நீங்கள் அண்மையில் ஒரு விழா செய்யவிருப்பதாக அறிகிறோம். அந்த விழா பற்றி அதனுடைய நோக்கம் என்ன? உண்மையில் கிராமத்து வதனத்தின் நோக்கமே சொல்ல போனால் இதில் எங்களுடைய உண்மையான விஷயங்கள் இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், கிராமிய பண்பாட்டு கலைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், எம்முடைய மொழியை நாங்கள் தக்க வைக்க வேண்டும், எம்முடைய கலையை தக்க வைக்க வேண்டும். இதற்காக ஆக்கப்பூர்வமாக எத்தனையோ பெண்கள் பலவிதமான விடயங்களில் சில பேர் துரித வேகத்தில் நாங்கள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம், மிஷின் வாழ்க்கை மாதிரி. அந்த வகையில் அவர்களுடைய எண்ணக்கருத்துகள், அவர்களுடைய நல்ல விடயங்களை முன் கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான சுய தொழில் முயற்சியை செய்வதற்கான வழிகளை உண்டாக்கி, மற்றது முதியோர்களை அரவணைத்து அவர்களுடைய மனநிலைமை உணர்ந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சி பட்டறைகளை செய்து வருகின்றோம். இப்போ இந்த வகை இப்படியான ஆக்கப்பூர்வமான நோக்கத்திலோட செயற்படுவதுதான் இந்த கிராமத்து வதனம். இதனூடாக வருஷம் நாங்கள் சில விழாக்கள் எடுத்து வருகின்றோம். அந்த விழாக்களை பற்றி, ஒரு சில விழாக்களை பற்றி நமது ஆசிரியரை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சொல்லுங்கள் சகோதரி விமலா புஷ்பநாதன்.
எத்தகைய விழாக்களை நடத்தி இருக்கிறீர்கள்? நாங்கள் மரபு திங்களை ஒவ்வொரு மாதம் அந்த ஒவ்வொரு ஜனவரியில் வர இந்த மரபு திங்கள் மற்றது நவராத்திரி விழா முக்கியமாக, அதைக்கு அடுத்து மகளிர் தினத்தை பெருசாக அது எல்லாவற்றிலும் விட விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நடக்கிறது. ஒரு வருஷத்துக்கு நாலு விடயங்கள் நடைபெறுகிறது. அந்த விதத்தில் இப்போ அண்மையில் செய்தது மரபு திங்கள், அதுக்கு முதல் நவராத்திரி விழா மிக சிறப்பாக செய்து எல்லாருமே மிச்சக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மாணவர்களையும் கொண்டு மகளிர் அனைவருமே இணைந்து செயல்படுகிறார்கள். இந்த விதத்தில் அடுத்து இப்போ வரப்போகிறது தான் இந்த எங்களுடைய மகளிர் தின பெரிய அளவில் அது கொண்டாடப்படுகிறது. அந்த விதத்தில் எல்லா மகளிருக்கும் ஆசிரியர் சொன்ன மாதிரி தான் அந்த எல்லா விதமான சுய முயற்சிகள் எல்லாமே கொடுத்து மிக சிறப்பாக அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை விட மிக முக்கியமாக இந்த வதனம் சஞ்சிகை இந்த காலாண்டுக்குரிய இந்த அடுத்த சஞ்சிகை வெளியிடப்படாது. இளைஞர்கள் பெண்கள் எல்லோருடைய எழுத்தாக்கமும் எழுத்து திறமைகளும் அதில் வெளிப்படுத்தப்படுகிறது. மற்றது இளம் பெண்களை விட இளைய தலைமுறைகளை அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். நான் ஒரு இடமே இங்கே கனடா வந்ததுக்கு அரசினர் பாடசாலையில் படித்ததுக்கு வெளியிடத்தில் காணவில்லை இளம் தலைமுறையினர் கொண்டு எழுதுகிற ஆக்கம். அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட ஆசிரியர் எழுத்தாளர் குரு அரவிந்தன் சாருடைய அவற்றை ஊக்கமும் எங்களோட தலைவியினுடைய ஊக்கம். எல்லோருமே இணைந்து செயல்படுறோம். இதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் எல்லோருமே அதிகமாக ஒற்றுமையாக ஒரு விதமான ஒற்றுமை அங்கே மேலோங்கி நிற்கிறபடியால் தான் இவ்வளவு. மற்றது இன்னும் நான் இடையில குறிப்பிடாம சொல்லுகின்றேன். இந்த மஞ்சரி எப்படி நான் சொல்வேன் என்று சொன்னா, இளையோர்கள் இணைய ஆசிரியராக இருக்கின்றார்கள், பெரியவர்கள் அல்ல, இளம் தலைமுறைகள். இதுல முதல் முறையாக வந்த இதுல பாருங்க, இவ இப்ப யூனிவர்சிட்டி போக போறா, பல்கலைக்கழகம் செல்ல இருக்கின்ற மாணவி. இப்படி ஒவ்வொரு இதுலயும் பாருங்க, ஒரு தடவை மகள் பெண் பிள்ளை வந்ததுண்டா அடுத்ததுக்கு ஆண் பிள்ளை, மாறி மாறி சம உரிமையாக எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம். இவர்கள்லாம் இணை ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். இதுதான் இந்த மஞ்சரியினுடைய சிறப்பு. இளம் ஆசிரியர்கள், இளம் பிள்ளைகளை, இளையோர்களை நாங்கள் இணையாசிரியர்களால் இணைத்து செய்கின்றோம். அதே நேரத்தில் அவர்களோடு படிக்கின்ற அடுத்தடுத்த மாணவர்களையும் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் உதாரணம் படுத்தி எழுத வச்சிருக்கின்றோம். எழுத்துக்கள் தனிய எழுத்துக்களாக மட்டுமல்லாமல் முக்கிய நோக்கம் எம்முடைய மன்னர்கள், ஈழத்தில் ஆண்ட மன்னர்களை நாங்கள் ஆவணப்படுத்தியே ஆக வேண்டும். ஆவணங்கள் இருக்கின்றன இல்லை, இளைய தலைமுறையில் புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளை கொண்டு தேட வச்சு அதை எழுதியிருக்கிறது தான் சிறப்பான விஷயம். அதே போல புலவர்கள், எத்தனையோ புலவர், சோமசுந்தர புலவர் இருந்தார், சின்னத்தம்பி புலவர் இருந்தார், விபுலானந்தர் இருந்தார், அப்படி இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், பாடப்புத்தகத்தில் ஒவ்வொரு விடயத்தை நன்கு படிக்கின்றார்கள். அடுத்தடுத்த வகுப்பு தரம் போய்க்க அதை மறந்து விடுவார்கள். ஆனால் நாங்கள் மறக்க விடவில்லை. அதை படித்தவற்றை உங்கள் கையாலே ஆவணப்படுத்துங்கள் என்று பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அது தகுந்த பயிற்சி பட்டறைகள் கொடுப்பதன் மூலம் அவர்கள் அதை செய்து வருகின்றார். அது மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இப்பொழுது விழாவை பற்றி தொடருங்கள். விழா எதிர்வரும் சித்திரை மாதம் 6ஆம் தேதி இந்த விழா நாங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த விழாவில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னா, எங்களுடைய சுய தொழில் முயற்சி என்று சொன்ன நல்லவா தையல் பயிற்சி பட்டறை, இதில் கணக்க பெண்கள் ஒவ்வொரு கிழமையும் சேருவார்கள். ஆனால் 10 பெண்கள் அவர்கள் தாங்களே தைத்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு குறுகிய காலத்தில் அதில் பயின்று வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு என்னென்னு சொல்ல விருது வழங்கல் கண்காட்சிகள் நடைபெறுகின்றன நிச்சயம். அதே போல எங்களுக்கு இந்த குரு அரவிந்தன் ஆசிரியர்கள் மூலம் நாங்கள் பயிற்சி பட்டறைகள் நடத்தி இருந்திருக்கின்றோம். அதுல முதியோர்கள் இருந்திருக்கிறார்கள், இளையோர்கள் இருந்திருக்கிறார்கள், பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். இதுதான் மிக சிறப்பான விடயம். இந்த வருடம் நாங்கள் செய்ய வேண்டிய விடயம். அந்த விடயத்தில் 26 பெண்கள் கதைகள் எழுதியிருக்கிறார். உண்மையில் நான் என்ன சொல்றேன்டா, ஒவ்வொரு பெண்களிட்டும் இவ்வளவு ஆளுமை இருக்கின்றன. அந்த ஆளுமைகளை இனங்கண்டு நாங்கள் கொண்டு வர்றது நம்முடைய கடமையை மாதிரி எனக்கு தெரிந்தது. ஆகவே நாங்கள் எங்களுடைய வழிநடத்தலில் 26 பெண்கள் இந்த கதை எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு என்ன பேர் வைத்தோம் என்று சொல்லி இன்னும் சுவாரஸ்யமா நீங்கள் கேட்பீங்களா, 6ஆம் நிலத்திணைகள்.
அது ஆறாம் நிலத்திணை. நிலத்திணைகள். நாங்கள் இதுவரையில் சங்க காலத்திலிருந்து படித்து வந்தது எப்படி 5 நிலங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று ஐவகை நிலங்கள். 5 வகை நிலங்கள். 6ஆம் நிலத்திணைகள் என்பதன் நோக்கம் வந்து பனியும் பனி சார்ந்த இடமும். நாங்கள் 2021ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி நாங்கள் 3 லட்சம் மக்கள் நாங்கள் தமிழ் மக்கள் வாழுகின்றோம். ஆனால் நாங்கள் வாழுகின்ற பூமிக்கு ஒரு ஆவணம் தேவை அல்லவா? அதுக்காகத்தான் 6ஆம் நிலத்திணை என்று நம்முடைய பிரபல எழுத்தாளர் குருபரந்தன் ஆசிரியர் சொன்னார். 6 நிலத்திணைகள் என்று சொல்லி பொருத்தமாகத்தான் இருந்தது. அது எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருந்தது. அவருடைய தட்டி கொடுப்பில் இந்த புத்தகமும் வெளிவர இருக்கின்றது. வெறும் குறுகிய காலத்தில் கன்னி முயற்சி என்று சொல்லுவார்கள். நிறைவான ஒரு எழுத்தாளர்களாக அந்த புத்தகத்தில் எழுதிய அந்த எழுத்தாளர்கள் 26 பேரும் நிற்பார்கள். கௌரவிக்க போறோம். அதை தொடர்ந்து கௌரவம் அவர்களுக்கு மட்டுமல்ல, வளமையில நாங்கள் நம்முடைய அம்மாக்கள் உண்மையில் தாய்மை என்பது கருவறையில் இருந்தது. தாய்மை உண்டைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் செய்கிறார்கள். இருந்தாலும் கூட பெண்கள் என்றது ஒரு ஆளுமையும் ஒரு தலைமைத்துவம் அங்கே இருக்கின்றன. அவர்களையும் நாங்கள் கௌரவப்படுத்துவது உண்டு. இம்முறை நாங்கள் எங்களுடைய திட்டத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து சொன்னோம், பெண்கள் பெண்களாலே தான் கௌரவிக்கப்பட வேண்டும், வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு ஆக்களை நாங்கள் இணைந்து போவோம். சில பேர் நல்ல டிராமா நடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல அழகு சாதனை கலைகளில் இருப்பார்கள், பயிற்சி வல்லுநர்கள், வேறு விதமான ஒவ்வொரு கட்டக்கரையில இருந்தும் ஒவ்வொரு ஆக்களை தெரிவு செய்திருக்கின்றோம். இதில் 2 விதமான பெண்கள் ஏற்கனவே வந்த கொஞ்சம் 75 வயது உள்ளவர்கள், அவர்கள் வாழ்தான் சாதனையாளர் என்று நாங்கள் அவர்களுக்கு ஒரு பட்டயம் கொடுக்க இருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் தரம் பிரித்து அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பதாக தீர்மானித்துள்ளோம். அருமை, சிறப்பான முயற்சி. அழகாக வள்ளுவன் சொன்னான், எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பதற்கு. இன்னும் ஒன்றை சொன்னான், தெய்வத்தால் ஆகாதென்றும் தன் மெய் வருத்த கூலிதன். நாங்கள் எவ்வளவு இதற்காக உழைப்பு போடுகிறோமோ அதற்கான அறுவடை நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இதில் பொம்பளையில் என்ன செய்ய இல்லாமல் எங்களாலும் முடியும் என்று இந்த ஒரு உத்வேகத்தோடு உணர்வோடு தமிழ் உணர்வோடும் பற்றோடும் இத்தகைய அருமையான பணிகளை ஆற்றி வருகிற உங்களுக்கு எங்களுடைய உள்ளம் நிறைந்த மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நீங்கள் இந்த ஊடகத்தினூடாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இதற்கு முதல் நான் இன்னும் ஒன்று சொல்லிட்டு நான் இறுதியாக சொல்லுகின்றேன். இந்த விழாவின் இன்னும் ஒரு சிறப்பு, எங்கள் சங்கத்துக்காக நாங்கள் ஒரு பாடல்களை இயற்றி இருக்கின்றோம். அந்த பாடல்களை நான் தயாரித்திருக்கின்றேன். இந்த பாடல் வரிகளை உங்களுக்கு எல்லோருக்கும் நன்கு அறிந்தவர், பொறியியல் வல்லுநர், அதே நேரத்தில் பல சாதனைகள் புரிந்திருக்கின்றார் அகனி சுரேஷ் அவர். அகனி சுரேஷ் தலைவர், முன்னாள் தலைவர். நான் அதில் செயலாளராக இருந்தேன். இப்போது கனகசபை ரவி கனகசபை அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த வகையில் அவர் பல சாதனைகளை செய்திருக்கின்ற சரியான முயற்சியாளர் அவர்தான். நான் சொன்னேன், என்னுடைய சங்கத்துக்கு ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய உள்ள கிடக்குகளை என்னென்று நீங்கள் எழுதித்தாருங்கள், நான் அதை பாடலாகிறோம். உண்மையில் இதுதான் எனக்கு இந்த சங்கத்தை வாழ வச்சது. இவர்களை நாங்கள் நன்றி மறக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய ஒரு விதையை நாங்கள் போட்ட, நாங்கள் அந்த விதையை வளர்த்தது இப்படியான ஆக்கள் தான். அப்போ இவர் தான் இந்த பாடலை எனக்கு எழுதி வரியமைச்சு, அதே நேரத்தில் இசையமைத்தது சி சுதர்சன் அவர்கள். பாடல் இசையை அமைத்த ஆசிரியை மயூரதி தேவதாஸ் அவர்கள். இந்த வகையில் இந்த பாடலும் ஒளிபரப்பாகின்றது. அன்று வெளியிட இருக்கின்றோம். உங்கள் கலையகத்தில் அது ஒரு சிறு பகுதியை போட்டு கண்ணா நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. கிராமத்து வதனம் கிழக்கிலும் கதிரவனாய் பாரினில் செயலாற்றும் பாங்குரு அமைப்பது. கிராமத்து வதனம் கிழக்கு
அருமையான குரல், அற்புதமான இசையமைப்பு, உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். சிறப்பாக இருக்கிறது. அந்த தினம் ஒரு சிறப்பான ஒரு பாடலை நீங்கள் அரங்கேற்றவிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான கேள்வி கமலஹாசன் அவர்களே, இந்த விழா எங்கே நடைபெறப் போகிறது, எப்போது நடைபெறப் போகிறது, எத்தனை மணிக்கு? இந்த நிகழ்வுக்கு கட்டணங்கள் ஏதும் உண்டா? முற்றிலும் இலவசம். முற்றிலும் இலவசம். கரும்பு என்ன கூலியா? கரும்பு கொடுத்து கூலியும் அடுத்தது 9-2-5 அல்பியன் சித்திரை மாதம் 6ஆம் தேதி. ஓகே. பிற்பகல் 2 மணிக்கு 9-2-5 அல்பியன் 2-5 அல்பியன் சந்தியில் அருகாமையில் உள்ள திர்சில் டவுன் கம்யூனிட்டி சென்டரில் திர்சில் டவுன் கம்யூனிட்டி சென்டர் நடைபெறுகிறது. சரி, இது சார்ந்த நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் தருவீங்களா? தாராளமாக தரலாம். தொலைபேசி இலக்கம் 64776 9761. இன்னொன்று வந்து 2 இலக்கம் தாரன். ஒன்று வந்து 647008022. அந்த இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை சரியாக சொல்லுவேன். 64776597761. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 647708022. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் சொல்லுவேன். 64744700016. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் தரப்பட்டிருக்கிறது. 644-610-0016. நல்லது கமலவதனா. நன்றி சகோதரி. எங்களுடைய விமலா தேவி, உங்கள் இருவருக்கும் சிரமம் பாராத கலையத்திற்கு வந்து இந்த அருமையான செவியை வழங்கியமைக்காக உங்களுக்கு எங்களுடைய யுவம் வானொலி, யுவம் தொலைக்காட்சி, எங்களுடைய யூடியூப் சேனல் அதில் எல்லாம் போகுது. எல்லாரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் நான் இன்று இந்த கலையரங்கத்தில் வந்து இந்த இடத்தை நான் பார்வையிட்ட போது மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படி ஒரு பிரமாண்டமான வானொலியையும் அதே நேரத்தில் தொலைக்காட்சியையும் இங்கு ஏற்படுத்தி எம்மை இங்கு மனமுவந்து வரவேற்ற நிர்வாகத்தினர் கணபதி ரவீந்திரன் அண்ணா அவர்களுக்கும், ரூபியக்கா அவர்களுக்கும், மற்றும் இங்கே இருந்து இவர்களுக்கு உதவி கரேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இவர்கள்லாம் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படுகின்ற ஒரு வானொலி. இப்பவும் எல்லோரையும் கலகலப்பாக ஒரு சந்தோஷமாக வைத்திருக்கின்ற ஒரு வானொலி. நான் சொல்ல தேவையில்லை. எனவே இறுதியாக நான் நேயர்களுக்கு சொல்வது என்னவென்றால், நாம் பெண்களால் எடுக்கப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் இந்த முயற்சிகள் அவ்வளவு வீண் போகாது. நாங்கள் திட்டமிடல் தான் நம்முடைய தமிழ் பெண்கள் பண்பாட்டு மையத்தை இயக்கி வருகின்றோம். ஒவ்வொரு பெண்களும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், தங்களுடைய சுயதொழிலை முன்னேற்ற வேண்டும், அவர்களை மனம் சோர விடாமல் தக்க வைத்து அவர்களை ஒரு ஆளுமை பெண்களாக நாங்கள் நிறுத்துவதற்கு நாமும் நமது சகோதரி, இந்த சகோதரியை போல இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு நல்லொரு விடயத்தை இந்த புலம்பெயர் நாட்டில் நாங்கள் வாழ வைப்போம் என்று கூறி இந்த விழாவில் அனைவரும் வந்து எங்களை வாழ்த்தி வணங்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். இத்துடன் முற்றிலும் இலவசம் என்பதையும் மிக மிக பெருமிதத்தோடு கூறிக்கொண்டு, நாங்கள் விருந்தோம்பல் என்பது மிக முக்கியம். ஆகவே விருந்தோம்பலையும் நாங்கள் தவறவிட மாட்டோம். எல்லோரும் வந்து காதுக்கு இனிமையாகவும் வயிற்றுக்கு நிறைவாகவும் அறிந்து செல்வீர்கள். எனவே வாருங்கள் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று உளமாற மனமாற வாழ்த்திக் கொண்டு, நீங்கள் எடுத்த அத்தனை முயற்சிகளை நீங்கள் எழுத்தாளர் தெரிவிக்கின்ற பொழுதும் சரி, அல்லது கல்லூரியில் இருவருக்கும் எழுத்தறிவித்தவர் நிறைவனாக நீங்கள் பல பிள்ளைகளை தமிழ் பற்றோடு வளர்த்து வருகிறீர்கள். அது மட்டுமே இளைய தலைமுறை பிரதிநிதிகளை
எடுத்து உலகத்திற்கு எடுத்து வந்திருக்கிறீர்கள். அந்த அத்தனை சேவைகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடம் விடைபெறப் போகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Talk with Ravi.